அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி அன்று 4 கால பூஜை எது சிறந்தது, ஏன் அன்று விழித்திருக்க வேண்டும், அதை பற்றி முழு வீடியோ 3 நிமிஷம் தான் போட்டிருக்கேன். முழுசாக பாருங்கள். பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். அறியாமை என்னும் இருள் நீங்கி அறிவு என்னும் ஒளி பிறக்கும் உன்னதமான இரவு தான் மகா சிவராத்திரி. வரும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த புனிதமான நாள் அமைகிறது. சிவனுக்கும் சக்திக்கும் திருமணம் நடந்த நாள் அன்று ஈசன் லிங்கோத்பவ மூர்த்தியாக தோன்றிய நாள் என பல புராண பின்னணிகளை கொண்ட இந்த இரவில் நாம் ஏன் விழித்திருக்க வேண்டும், அதை பற்றிய முழு வீடியோ தான் பார்ப்போம். சிவராத்திரி ஏன் கொண்டாடப்படுகிறது, முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். புராணங்களின்படி பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் யார் பெரியவர் என்ற நீண்ட போட்டி வந்தது. சிவன் ஒரு நீண்ட நெருப்பு தூணாக தோன்றினார். அதன் அடியையும் முடியையும் யாராலும் காண முடியவில்லை. அந்த தருணமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. மற்றொரு கதை என்னென்னா, உலகை காக்க சிவன் ஆலகால விஷத்தை அருந்திய இரவு இதுவே. அந்த விஷத்தின் வேகம் குறைய தேவர்கள் அனைவரும் சிவனை துதித்து விழித்திருந்தனர். இதுவே சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. 4 கால பூஜைகளின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். கோவிலில் நடக்கும் அபிஷேக காட்சிகள், பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இதெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க. உங்களால் முடிந்த இந்த 3 பொருளையும் வாங்கி கொடுங்க. சிவராத்திரி இரவு 4 காலங்களாக பிரிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்படும். முதல் காலம் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இது படைத்தல் தொழிலை குறிக்கிறது. சிவனுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது சிறப்பு. முதல் காலத்தில் சிவனுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யணும். 2ஆம் காலம் இரவு 9 மணி முதல் 12 மணி வரை. இது காத்தல் தொழிலை குறிப்பதால் பன்னீர் மற்றும் சந்தன அபிஷேகம் உகந்தது. 3ஆம் கால பூஜையில் நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 3 வரை. இது அழித்தல் தொழிலை குறிக்கிறது. இதற்கு லிங்கோத்பவ காலம் என்று பெயர். இந்த நேரத்தில் சிவனை வழிபடுவது பல கோடி புண்ணியங்களை தரும். இந்த 3ஆவது பூஜை காலத்தை யாரும் தவற விட்டுறாதீங்க. ஒரு நாள் தானே. சிவன் பக்தர்கள் யாராக இருந்தாலும் அந்த 3ஆம் பூஜை காலத்தை கொண்டாடுங்க. 4ஆம் காலம் அதிகாலை 3 முதல் காலை 6 மணி வரை. இதன் அறிவியல் பின்னணி என்னென்னு பார்க்கலாம். ஆன்மீகம் மட்டுமின்றி இதற்கு பின்னால் ஒரு அறிவியல் காரணம் உண்டு. மகா சிவராத்திரி அன்று பூமியின் வட அரைக்கோளத்தில் இயற்கையாகவே ஆற்றல் மேல் நோக்கி பாயும். இந்த சமயத்தில் நம் முதுகெலும்பு நேராக வைத்து நிமிர்ந்து அமர்ந்து விழித்திருக்கும் போது மூளையின் செயல்பாடுகள் மற்றும் விழிப்புணர்வு திறன் அதிகமாக கோரப்படுகிறது. விரத முறை மற்றும் முடிவு. சிவராத்திரி அன்று அதிகாலையே நீராடி சிவ சிந்தனையுடன் விரதம் இருக்க வேண்டும். ஓம் நமச்சிவாய் என்ற 5 எழுத்தை வாசிப்பது நமக்கு நீண்ட ஆயுளை தரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.